கண்ணெதிரே தோன்றினாள். சிஸ்டர் சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? சிஸ்டர் சக்திக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நிதானமா இருக்கணும். சிஸ்டர் ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவங்கள கத்தியால குத்தப்பட்டதால அவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. சோ இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. நீங்க இங்கேயே இருங்க. சக்திக்கு எதுவும் இல்லைல்ல? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுங்க டாக்டர். அப்பதான் என்னால கொஞ்சம் நார்மலா இருக்க முடியும். உங்களோட பதட்டமும் உங்களோட டென்ஷனும் எனக்கு புரியுது. பட் பிராக்டிக்கலா என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும். டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. சக்தியோட உயிரை மட்டும் காப்பாத்துங்க. நான் பணம் கொடுக்குறேன். சார் மணி செகண்டரி சார். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல? என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். எனக்கு என் கம்பெனிக்கு நல்லது செய்ய போய் தேவையில்லாம சக்தி இப்படி மாட்டிக்கிட்டா. அவங்க இப்போதைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்காங்க. அவங்க நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அதனால நீங்க அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கீங்க. பல நேரங்கள்ல என்னையும் என் உயிரையும் கம்பெனியும் எல்லாத்தையும் காப்பாத்தின என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே சக்தி இப்ப உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சக்தி உனக்கு எதுவும் ஆகாது சக்தி, எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாமே கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஆனா சக்திக்கு இப்ப பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல? சக்தி கண்ணு முடிச்சிருவாள்ல? அந்த பொண்ணுக்கு அடி வயித்துல கத்தி குத்து ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு. ஆனா 1 இன்ச் இன்னும் ஆழமா இறங்கி இருந்தா அவங்கள நீங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த கத்தி குத்து என் வயித்துல விழ வேண்டியது, அவ குறுக்க வந்து என்ன என் கம்பெனி மனத்தையும் காப்பாத்திட்டா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
எப்படியாவது காப்பாத்துங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். அவங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க. டாக்டர், அப்ப சக்தி எப்ப நார்மல் ஆவாங்க? அவங்க எப்ப வேணாலும் நார்மல் ஆகலாம். ஆனா அது வரைக்கும் அவங்க கண்ணு முழிக்க முடியாது. ஒருவேளை கண்ணு முழிச்சாலும் அரைமயக்கத்துல தான் இருப்பாங்க. சக்தி, நீ யாரு? எனக்காக ஏன் இவ்வளவு பண்ற? ஒருத்தங்க லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனா நீ உன் மொத்த லைஃபையும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. யாருமே என் மேல காட்டாத அக்கறைய நீ எதுக்கா சக்தி என் மேல காட்டணும்? நான் உனக்கு அப்படி என்ன பண்ண? எல்லாரும் முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ணி உன்னை பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன். லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணிருக்கேன். அப்படி இருந்து நான் உனக்கு பண்ண எல்லா துரோகத்தையும் அவமானத்தையும் நீ கொஞ்சம் கூட மனசுலயே வச்சுக்காம நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக இப்ப வரைக்கும் நீ நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. ஒருத்தவங்க மேல இவ்வளவு தூரத்துக்கு பாசம் வைக்க முடியுமாங்கிறத நான் உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. எதுக்கா நீ இதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு நீ எல்லாம் எனக்கு பண்ணணும்? அப்படி உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒவ்வொரு விஷயமும் மறந்து போய் இப்படி தினம் செத்துக்கிட்டு இருக்கிறத விட ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு செத்துருக்கலாம் சக்தி. இப்ப வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த புரியாமலே இருக்கு. ஏன் உனக்கு ஒண்ணுன்னா நான் இப்படி பதறேன், கதறி அழறேன்? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் ஏன் இப்படி துடிக்கணும்? என் லைஃப்ல இதுக்கு முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே அப்படி துடிக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியல சக்தி. உனக்கு எனக்கு பூர்வ ஜென்ம பந்தம் ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னால வார்த்தையால வெளிப்படுத்த முடியல. ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணதே இல்ல. சீக்கிரம் கண்டுபிடிச்சு வா சக்தி. உன் வாயால சிவா சார் கூப்பிட்டாதான் போன வருஷம் திரும்ப வரும் சக்தி. சீக்கிரம் வா சக்தி, எனக்காக வா சக்தி. சக்தி, நர்ஸ், நர்ஸ் யாரா இருக்கீங்களா?
முடிஞ்சிருச்சா? இங்க இங்க வந்து பாருங்க. சாரி சார். சிஸ்டர், டயத்துக்கு வந்து பாத்துருங்க. ஓகே சார். அடிக்கடி வந்து செக் சாரி பண்ணுங்க. சார். வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறமா இறந்து போன என்னோட அம்மா சீதா சிவா சார் ரூபத்துல இப்ப என் பக்கத்துல இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இந்த அன்பும் அக்கறையும் போதும் சிவா சார். இந்த இடத்துல இப்படியே என் உயிர் போனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் அப்பவே நினைச்சேன், நீ ஓவரா சீன் போட்டப்பவே கண்டிப்பா இந்த பிளான் ஏதோ சொதப்ப போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் தான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி உன்னை கண்மூடித்தனமா நம்பிட்டேன். இப்ப பாரு, எல்லாமே நாசமா போச்சு. அத்தை, நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. கடைசி நேரத்துல இப்படி சொதுப்போன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அத்தை. அன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து மீட்டிங்ல வச்சு சிவாவை உண்டலன்னு பண்ண. அதுக்கப்புறமா பாஸ்கர்னு ஒரு இன்வெஸ்டரை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து 5 கோடி ரூபாய் எடுத்து சிவா கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்றேன்னு அந்த ஆளை கொடுக்க வச்ச. இது ரெண்டையும் பார்த்து நானே அன்னைக்கு ஆடி போயிட்டேன். சரி, இதுக்கப்புறம் நாம இத்தனை நாள் போட்ட பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமே உன் பிளானை ஃபாலோ பண்ணுவோம். இந்த 4 நாள் எங்கேயோ போயிட்டு வந்து வேற மாதிரி வந்து நிக்கிறான்னு கற்பனை கோட்டையெல்லாம் பண்ணேன். அத்தை, இதுக்காக நான் எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. உன் மேல நான் செம்ம கொலை வெறியில இருக்கேன். அன்னைக்கு கார்ல வரும்போது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன், ஸ்கெட்ச் போட்டிருக்கேன்னு சொன்ன. அது என்ன பிளான் சொல்லுமான்னு கேட்டதுக்கு பெரிய இவ மாதிரி என்கிட்ட பஞ்ச் டயலாக்லாம் பேசுன. கடைசியா உன்னோட பிளான் அணுகுண்டு மாதிரி வெடிக்குன்னு பார்த்தா இப்படி புஸ்வானமா புஸ்ஸுன்னு போயிடுச்சு. கம்பெனிய தரமாட்டமாக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சிவாவை எம்டி பதவியில இருந்து தூக்கிட்டு என்னே உட்கார வச்சிருவாங்கன்னு என்னென்ன சீன் போட்ட. ஆனா ஒரு மண்ணும் பண்ணி கிளிக்கல. எல்லா வேலையுமே சொதப்பி வச்சிருக்க. அத்தை, அதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை சரி பண்ண ஒரு ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா நடந்த எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன குத்தி காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை குத்தி காட்டாம தூக்கி கொஞ்சுவாங்களா? ஏற்கனவே ருத்ராவுக்கு அந்த சக்தி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இப்ப என்னடானா அவ நல்ல பேரு வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த பிளானை நீ அவளுக்கு போட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. அந்த கம்பெனியை ஹைஜாக் பண்ண வந்தவங்கள புடிச்சு கொடுத்து அவ இந்த பிரச்சனையில தலையிட்டு அவ தான் எல்லாரையும் காப்பாத்தி அந்த 5 கோடி ரூபாய் பணத்தையும் மொத்தமா காப்பாத்தி இந்த கம்பெனியவே காப்பாத்தின மாதிரி
கடைசியா வயித்துல கத்தி குத்து வாங்கி உயிரையே தியாகம் பண்ற ரேஞ்சுக்கு அவதான் இப்ப மெயின் ஃபோக்கஸ் ஆயிருக்கா. அந்த சக்தி இப்போ ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறா. ஆனா இந்த சம்பவம் எல்லாமே ருத்ராவுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அந்த மேனேஜர் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவான். போதா குறைக்கு சிவா வேற சக்திக்கு பாராட்டு விழா பண்ணி பிரச்சாரமே பண்ணிடுவான். ஐயோ அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இப்படி மூச்சு விடாம ரொம்ப லென்த்தியா பேசிட்டு இருக்கீங்க? வயிறு எரியுது, அவ்வளவும் எனக்கு வயிறு எரியுது. எவ்வளவு யோசிச்சு வச்சிருந்தேன், கடைசியில எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன். நார்மலா ஒரு பிளான் போட்டிருந்தாலே ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கும். போதா குறைக்கு கண்டவன் கிட்ட அடி வாங்கினதும் அற வாங்கினதும் தான் மிச்சம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் ஏற்பாடு பண்ண பிளானே வேற. நான் பசுபத்தின்னு ஒருத்தரை வச்சுதான் எல்லாமே ஏற்பாடு பண்ணேன். அவனுக்கு தான் அட்வான்ஸ் பணமும் கொடுத்தேன். ஆனா இங்க வந்தது வேற ஒரு டீம். அத்தை, உண்மையாவே ஹைஜாக் பண்ற டீம் வந்திருக்காங்க. தப்பு ஏன் மேல இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி புறம்போக்கு தான். இங்க பாரு, நீ என்ன ஏற்பாடு பண்ணாலும் சாக்கடையில விழுந்த பந்து மாதிரி தானே இருக்க. மறுபடியும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தானே போயிட்டு இருக்கோம். என்னமோ பெருசா சாதிச்சு கிழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அத்தை, ஒரு நிமிஷம் பொறுங்க. உங்க கண்ணு முன்னாடியே அந்த புறம்போக்கு பசுபதிக்கு போன் பண்றேன். எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம். முதல்ல அவனை இங்க வர சொல்றேன். அவனை நாளை சாத்துனா இன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். அதையாவது உருப்படியா செய். அத்தை, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இருங்க. சொல்லுங்க மேடம். யோ பசுபதி, அட்வான்ஸ் மட்டும் கை நீட்டி நல்லா வாங்குனல, எல்லாத்தையும் இப்படி சொதப்பி வச்சிருக்கேன். நீ இப்ப எங்கயா இருக்க? நீ எங்க இருந்தாலும் இம்மிடியேட்டா நீ கிளம்பி வர. ஓகே மேடம், இதோ இப்பவே கிளம்பி வந்துடுறேன் மேடம். இங்கதான் வந்துட்டு இருக்கானா? வரட்டும் அவன். அக்கா மேல சிவா சார் எவ்வளோ கேரிங்கா இருக்காரு. கூடவே இருந்து எப்படி பாத்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய எம்டி இவரு. அக்காவுக்காக இவ்வளோ தூரம் உட்கார்ந்துருக்காரே. முதல்ல அவரை போக சொல்லலாம். சார், நீங்க போங்க சார். நீங்க போய் தூங்குங்க. அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணதுல இருந்து நீங்க இப்ப வரைக்கும் எப்படி உட்கார்ந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து போய் உங்க ஹெல்த் கொஞ்சம் பாருங்க சார். பரவாயில்ல காயத்ரி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் இவ கண்ணை திறந்து சிவா சார்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூப்பிட்டாதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன். இப்ப நான் கிளம்பி போனாலும் என்னால வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க சார், அக்காவுக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரம் கண் முழிச்சிருவாங்க. நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ப்ளீஸ் இப்ப நீங்க கிளம்புங்க. ஒருவேளை அக்காவே கண் முழிச்சாலும் உங்ககிட்ட இப்ப நான் என்ன சொன்னேனோ அதே தான் அவளும் சொல்லுவா. அக்கா எழுந்ததும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் சார். ப்ளீஸ் காயத்ரி, கொஞ்சம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. சக்தி கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் இவ கூட இல்லாம இருந்தா அது பெரிய தப்பாயிடும். இப்போ சக்தி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கே நான் தான் காரணம். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இங்க இருந்து போக முடியும்? என் லைஃப்ல பல இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல என்னோட உயிரை காப்பாத்தினதே சக்தி தான். இப்ப இந்த கத்தி குத்த கூட எனக்காக தான் சக்தி வாங்கியிருக்கா. அப்ப இந்த இடத்துல நான் இல்லாம போனா என்னை விட இந்த உலகத்துல செல்ஃபிஷான ஆள் வேற யாருமே கிடையாது. அதனால நானே சக்தியை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி சார், நான் அப்புறமா வரேன். நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாத்திக்கவே மாட்டீங்க. ஓகே சார், உங்களுக்கு அக்கா பக்கத்துல இருந்து தான் பாத்துக்கிறது நிம்மதினா இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வரேன் சார்.